ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநதி பார்க்க போகிறோம். மகநதியில் நம்ம விஜய் வீட்டுக்கு வராரு. நைட் ஆகிடுச்சு. சரி, காவேரிக்கு ஃபோன் பண்ணுவோன்னு ஃபோன் பண்ணேன். வேணாம், காவேரி மூஞ்சில் முழிக்கணும்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் முழிக்க முடியாது. நான் எப்படி முழிப்பேன்? குற்ற உணர்ச்சியாக இருக்கேன்னு நினச்சி இவர் நின்று வெளியில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க உள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை நினச்சேன், நீ என்ன நினச்ச அப்படின்னு பாட்டை போட்டுட்டு 2 பேரும் ஃபீல் பண்ண வேண்டியதான். கடைசி வரையும் நடுவில் இருக்கீங்க, உங்களை சேர விட்றதா தெரியலையே பச்சி அப்படிங்கிற மாதிரிச்சு. இதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் பேசாமல் எடுத்துகிட்டு ஓடிடுங்க. இல்லை, உங்கள் வயிற்றில் புள்ள இருக்குன்னு வெளியே சொல்லிடுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவை எடுங்க பக்கி. நீங்கள் ஆவோன்னா வெண்ணிலா நீங்கன்னா கடைசி வரையும் உங்களால் சேர முடியாதுலா, ஓடிடுங்களா அப்படின்றோம். அதாவது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம காவேரி அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இது ஒரு பக்கம் நடந்தாலும் இவங்களை நிரந்தரமாக பிரிக்கிறதுக்காக பசுபதி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்குறீங்களா? 4 மீடியா பீப்புளை கூப்பிட்டு வச்சு கண்ணா பின்னான்னு கதை சொல்கிறாரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கடா. இதையும் நம்புதுங்க இந்த பைக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, எது நீதி நியாயம் நேர்மைலாம் பார்த்துட்டு எழுதுறதில்ல, கண்ணா பின்னான்னு எழுதிட வேண்டியது. அப்படி தான் 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த ஆள் எவ்வளோ அடி வாங்கினாலும் உதவாங்கினாலும் திறந்த போகிறதில்ல கடைசி வரையும். இந்த ஒரு வில்லனை வச்சு உருட்டுன்னு உருட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க போல இந்த கதையில். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம காவேரிக்கு பெரிய ஆபத்து எதை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? மறுநாள் காலையில் விடுதுங்க. உடனே மீடியா பீப்புளெலாம் வெளியில் நிற்க, இதை பார்த்த உடனே இவங்க அம்மாவால் தாங்க முடியலைங்க. கதவை சாத்தி விட்டுட்டு, இந்த தாலி இருக்கனால தானே இந்த பையன் பிரச்சனை பண்ணுறான்னு பிடிச்சி தாலியை பிடிச்சி அவுக்க போகுது. தாயா நீ பேய், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சோரை மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க. நான் வெளியே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, நீ இந்த பிரச்சனை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால உண்மையை வெளியே வாயை திறந்தும் சொல்ல முடியல. வயிற்றுல புள்ள இருக்குன்னு பேசாமல் சொல்லுங்கள், அப்போயாவது அடங்கி உட்காரதான் பார்க்குறோம். இந்த அம்மா சரியான ஆளாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஒரு பக்கம், விஜய் இப்போ வெளியே போகிறவங்க விஜய் மீட் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆவாங்க. விஜய் ஒரு பக்கம் இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தெனா முழிச்சிட்டு இருக்காரு. சரி, ஏதாவது நல்லது பிறக்கும்னு நம்புவோம். ஓகே.